வண்ண மாலைக்கை பரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உண்ண எண்ணித் தன் மதியத்து உதயத்து எழுந்த நீலக் கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கிக் கொண்ட விரிநல் நீர் பண்ணை வெண்ணெய் சடையான்தன் புகழ் சூழல் எங்கும் பரந்துள்ளதால் நீத்தம் அதனில் முளைத்து எழுந்த நெடுவெண் திங்கள் எனும் தச்சன் மீத்தன் கரங்கள் அவை பரப்பி மிகுவெண் நிலவு ஆம் வெண் சுதையால் காத்த கண்ணன் மணி உந்தி கமல நாளத்திடைப்பண்டு பூத்த அண்டம் பழையது என்று புதுக்குவானும் கொண்டுள்ளதால் விரைசை கமல பெறும்போது விரும்பி புகுந்த திருவினோடும் குறைசை வண்டின் குழாயும் இரிய கூம்பிச் சாம்பி குவிந்துள்ளதால் உரைசை திகிரிந்தனை உருட்டி ஒரு கோல் ஓச்சி உலகு ஆண்ட அரசன் ஒதுங்க தலையெடுத்த குறும்பு போன்றது அரக்கு ஆம்பாள். நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் ஏங்கா கிடக்கும் எரி கடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே ஓங்கா நின்ற இருளாய் வந்து உலகை விழுங்கி மென்மேலும் வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண் நெருப்பே கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிலாய் வடுயில் இன் அமுதத்தோடும் வந்தனை பிடியின் மென்னடை பெண்ணோடு என்றால் என்னை சுதியோடு கடல் தோன்றிய திங்களே மீது மொய்த்து எழுவெண் நிலவின் கதிர் மோது மத்திகை மென்முலை மேல் பட ஓதிம பெடை வெங்கனல் உற்றன போது மொய்த்த அமளி புரண்டான் ஆரோ நீக்கம் இன்றி நிமிர்ந்த நீலக் கதிர் தாக்க வெந்து தளர்ந்து சரிந்தனள் சேக்கையாகி மலர்ந்த செந்தாமரை பூக்கள் பட்டது அப்பூவையும் பட்டனள். வாசமென் கலவை களிவாரி மேல் பூச பூச புலர்ந்து பொழுகினாள் வீச வீச வெதும்பினால் மென்முலை ஆசை நோக்கி மருந்தும் உண்டாம் கோலோ தாயாரின் பரிசேடியர் தாது உகுவி அரித்தளிர் மெல் அணை மேனியில் காயெறி கரிய கரிய கொணர்ந்து ஆயிரத்தின் இரட்டி அடுக்கினார் கண்ணின் நகரில் கமல் சேக்கையுள் அன்னம் எண்ணம் ஆயினால் ஆயவள் மின்னின் மின்னிய மேனி கண்டான் என சொன்ன அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம். ஏகி மன்னனைக் கண்டு எதிர்கொண்டு அவன் ஓகையோடும் இனிது கொண்டு உய்த்திட போக பூமியில் பொன்னகர் அன்னது ஓர் மாக மாடத்து அனைவரும் வைகினார். வைகும் அவ்வழி மாதவ யாவையும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன தீது அரு மொய்கொள் வீரன் முளரி தாளரினால் மெய்கொள் மங்கை அருள் முனி மேவினான். வந்து எதிர்ந்த முனிவனை வள்ளலும் சிந்தையார வனங்களும் சென்று எதிர் அந்தம் இல் குணத்தான் நெடிது
ஆசிகள் தந்து கோசிகன் தன் மருங்கு எய்தினான். கோதமன் தரு கோமுனி கோசிக மாதவன் தனை மாமுகம் நோக்கி இப்போது நீ இவன் போத இப்பூதலம் ஏது செய்த தவம் என்று ஏம்பினான். பூந்தன் சேக்கை புனிதனையே பொறு ஏய்ந்த கேண்மை சதானந்தன் என்று உரை வாய்ந்த மாதவன் மாமுகம் நோக்கி நூல் தேய்ந்த சிந்தை கௌசிகன் சொல்லுவான். வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல்தான் இடித்த வெங்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்றான் என்று கோசிகன் கூறிட இரு இலாவன் தபோதனன் மாதவனின் அருள் இன்றுதான் உளதேல் அறுதியாது இந்த வென்றி வீரர்க்கு எனவும் விளம்பி மேல் எல் இல் பூவையும் இந்திர நீலமும் அல்லல் வேலையும் அம்புத சாலமும் வில்லும் வீயுடை பாணலும் மேவும் மெய் வள்ளல் தன்னை மதிமுகம் நோக்கியே நறு மலர் தொடை நாயக நான் உனக்கு அறிவுறுத்துவேன் கேள். இவ்வருந்தவன் இறை என புவிக்கு ஈறு இல் பல் ஆண்டு எலாம் முறையினின் புறந்தே அருள் முற்றினான். அரசின் வைகி அரணின் அமைந்தூழி விரசு காணிடைச் சென்றனன் வெட்டை மேல் உரைசை மாதவத்து ஓங்கல் வசிட்டனாம் பரசுவானவான்பால் அணைந்தனன் ஆரோ. அருந்ததி கணவன் வேதத்திற்கு அருங்கடன் முறையின் ஆற்றி இருந்தருள் தருதி என்ன இருந்தூழி இனிது நிற்கு விருந்து இனிது அமைப்பெண் என்ன சுரபியை விழித்து நீயே சுரந்தருள் அமிர்தம் என்ன அருள் மறை சுரந்தது அன்றே. அருந்ததி வசிட்டரின் மனைவி கற்பு நிலையில் மிக மேம்பட்டவர். கற்பு தன்மைக்கு இவளையே ஓமையாக கொள்வார். அறுசு வைத்து ஆய உண்டி அரசே நின் அணிகத்தோடும் பெருக என அளித்து வேந்தோடு யாவரும் தூய்ந்த பின்றை நறுமலர் தாரும் வாசக் கலவையும் நல்களோடும் உருதுயர் தணிந்து மன்னன் உயர்த்து உணர்ந்து உரைக்கலுற்றான். மாதவ எழுந்திலாய் நீ வாய்ப்புடை படைக்கு எல்லாம் கோது அரும் அமுதம் இக்கோபுதவிய கொள்கைத்தனால் தீது அரு குணத்தால் மிக்க செழுமறை தெரிந்த நூலோர் மே தகு பொருள்கள் யாவையும் வேந்தற்கு என்கை தன்னால் நிற்கு இது தகுவது அன்றால் நீடு அருண் சுரபிதன்னை எற்கு அருள் என்றலோடும் இயம்பலன் யாதும் பின்னால் வற்கடலை உடையேன் யானோ வழங்கலேன் வருவது ஆகின் கொற்கொள்வேல் உழவ நீயே கொண்டு அகல்க என்று கூற பணித்தது புரிவேன் என்ன பார்த்தீவன் எழுந்து பொங்கி பின் தனன் சுரபி தன்னை பெயர் உழுப்பினியை வீட்டி மணித்தடன் தோழினர்க்கு கொடுத்தியோ மறைகள் யாவும் கணித்தயம் பெரும
என்ன கலைமறை முனிவன் சொல்வான். கொடுத்திலேன் யானே மற்ற இக்குடைக்கேழு வேந்தன் தானே பிடித்து அகழ்வுற்றது என்ன பெருஞ்சினம் கதுவும் நெஞ்சோடு இடித்து எழு முரச வேந்தன் சேனையை யானே இன்று முடிக்குவென் காண்டி என்ன மயிர் சிரித்தது அன்றே. பப்பரர் யவனர் சீனர் சொனகர் முதல பல்லோர் கைப்பட அதனினோடும் கபிலை மாட்டு உதித்து வேந்தன் துப்புடை சேனை யாவும் தொலைவுறத் துணிந்தலோடும் வெப்புடை கொடிய மன்னன் தனையர்கள் வெகுண்டு மிக்கார். சுரபிதன் வழி இது அன்றால் துருதி நூல் உணர வல்ல வரமுனி வஞ்சம் என மற்ற அவன் சிரத்தை இன்னே அறிகுதும் என பொங்கி அடர்த்தனர் அடர்ற அண்ணான் எரியழ விழித்தலோடும் இறந்தனர் குமரர் எல்லாம். ஐயிருப்பதின்மர் மைந்தர் அவிந்தமை அரசன் காண நெய் பொழி கனலின் பொங்க நெடுங்கொடி தேர் கடாவி கை தொடர் கனையோடும் கார்முகம் வளைய வாங்கி எய்தனன் முனியும் தன் கை தண்டினை எதிர்க்க என்றான். கடவுளார் படைகள் இறக்கற்றன படைகள் யாவும் விடவிட முனிவன் தண்டம் விழுங்கி மேல் விலங்கல் காண வடவரை வில்லி தன்னை வணங்கினான் வழுத்தலோடும் அடல் உரு படை ஒன்று ஈய அன்னவன் அகன்றான் அன்றே. விட்டனன் படையை வேந்தன் விண்ணுளோர் உலகை எல்லாம் சுட்டனன் என்ன அஞ்சி துலங்கினார் முனியும் தோன்றி கிட்டிய வடையை உண்டு கிளர்ந்தனன் கிளரும் மேனி முட்ட வெம்பொறிகள் சிந்த ஒரு படைமுணர்ந்து இற்றே. கண்டனன் அரசனன் காண கலைமறை முனிவர்க்கு அல்லால் திந்திரல் வலியும் தேசும் உலகெனில் சிறிது அன்றால் மண்டலம் முழுதும் காக்கும் வைப்பு ஒரு வளன் அன்று என்ன ஓன் தவம் புரிய எண்ணி உம்பர்கோன் திசையை உற்றான். மாண்ட மாதவத்தோன் செய்த வளனையே மனதின் எண்ணி பூண்ட மாதவத்தின் ஆகி அரசர் கோன் பொலியும் நீர்மை காண்டலும் அமரர் வேந்தன் துணுக்குறு கருத்தினோடும் தூண்டினான் அரம்பை மருள் திலோத்தமை எனும் சொல்மானை. அன்னவன் மேனி காண அணங்க வேல் சரங்கள் பாய தன் உணர்வு அழிந்து கதர்சலத்தியின் அழுந்தி வேந்தன் பண் அரும் பகல் தீர்வுற்று பரிணிதர் தெரிந்த நூலில் நல்நயம் உணர்ந்தோன் ஆகி நஞ்செனக் கனன்று நக்கான். பின்முழுது ஆளி செய்த வினையென வெகுண்டு நீ போய் மண்மகள் ஆகி என்று மடவரால் தன்னை ஏவி கண் மலர் சிவப்ப உள்ளம் கருப்புறக் கடிதின் ஏகி என்மரின் வலியான் ஆய யமன் திசை தன்னை உற்றான். தென் திசை அதனை நன்னி செய்தவம் செய்யும் செவ்வி வன் திரள் அயோத்தி வாழும் மன்னவன் திரிசங்கு என்பான் தன் துணை குருவை நன்னி தனுவோடும் துறக்கம் எய்த இன்றெனக்கு அருளுக என்னை யான் அறிந்திலேன் அது என்றான்.
எனக்கு ஓலாது ஆகின் ஐயா நீல் நிலாது யாவரேனும் மனக்கு இனியாரை நாடி வகுப்பால் யான் வேள்வி என்ன சினக்கொடு திரளோய் முனந்தேசிகர் பிழைத்து வேறு ஓர் நினக்கு இதன் நாடி நின்றால் நீசான் ஆய்விடுதி என்றான். மலருளோன் மைந்தன் மைந்த வழங்கிய சாபந்தனால் அலறியோன் தானும் நானும் வடிவிழந்து அரசர் கோமன் புலரி கமல போலும் பொலிவு ஓரி வதனம் பூவில் பலரும் ஆங்கு இகழ்ந்தற்கு ஒத்த படிவம் வந்துற்றது அன்றே. காசோடு முடியும் பூணும் கரிதாம் கானகம் போன்றும் தூசோடு அணியும் முன்னூல் தோல் அரும் தோற்றம் போன்று மாசோடு கருகி மேனி வனப்பு அழிந்திட ஊர் வந்தான் சீசி என்று யாரும் எல்ல திகைப்போடு பழுவாம் சேர்ந்தான். காணிடை சிறிது வைகள் கழித்து ஒரு நாள் கௌசிக பேர்கோன் இனிது உறையும் சோலை குறுகினான் குறுக அண்ணன் ஈனன் தீயவன் என்னை நேர்ந்தது இவ்விடையில் என்ன மேல்நிகர் பொருள்கள் எல்லாம் விளம்பினான் வணங்கி வேந்தன். இற்றதோ என நக்கு அண்ணன் யான் இரு வேள்வி முற்றி மற்ற உலகு அளிப்பேன் என மாதவன் தம்மை கூவ கட்டுரு முனிவர் யாவும் தொக்கனர் வசிட்டன் மைந்தன் கற்றிலாம் அரசன் வேள்வி காணல் துறை புலையர்க்கு ஈவான் என்று உரைத்து யான்கள் ஒல்லோம் என்றனர். என பொங்கி புன்தொழில் கிரதர் ஆகி போக என புகழலோடும் அன்று அவர் ஏயினார் ஆகி அடவிகள் தோறும் சென்றார். நின்ற வேள்வியும் முற்றி நிரசனர் வருக என்றான். அரைசன் இப்புலையர்க்கு என்னே அனல்துறை முற்றி எம்மை விரை சுகவில் வல்லை என்பான் விழுக மீது என்று இகழ்ந்து நக்கார் புரசை மா களிற்று வேந்தை போகனி துறக்கம் யானே உரை செய்தேன் தவத்தின் என்ன ஓங்கினான் விமானத்து உம்பர். அங்கு அவன் துறக்கம் எய்த அமரர்கள் வெகுண்டு நீசன் இங்கு வந்திடுவது என்னே இரு நிலத்து இழிக என தாங்கள் இல் கவிழ்வான் மற்று தபாத சரணம் என்ன ஓங்கினால் நில் என்ன உரைத்து உறும் ஒக்கனாக்கான். பேணலாது இகழ்ந்த விண்ணோர் பெரும் பாதம் முதலா மற்றை சேன் முழுது அமைப்பால் என்ன செழுங்கதிர்கோள் நாள திங்கள் மான் ஒளி கெட்டது தெற்கு வடக்கவாய் வருக என்று தானுவோடு ஊர்வையெல்லாம் சமைக்கும் வெண் எனும் வேலை நரைத்தரு உடைய கோணும் நான்முக கடவுள் தானும் கரைத்தரு கனலும் மற்றை கடவுளர் பிறகும் தொக்கு பொறுத்தருள் முனிவன் என்னை புகழ் புகுந்தவனை போற்று அறந்திரன் நன்று தார கணத்தோடு அமைகை அண்ணான். அரசமாதவன் நீ ஆதி 5 நாள் தென்பால் வந்து உன் புரை விலகிடுக என்ன கடவுளார் போய பின்னர்
நிறைதவன் விரைவின் ஏகி நெடுங்கடற்கு இறைவன் வைகு உறவு இடம் அதனை நன்னி உருதவம் உணற்றும் காலை குதைவரி சிலை வாழ் தன்னை கோமக நம்பரிடன் சுதை தரு மொழியான் வைத்தது வையத்து உயிர்க்கு உயிர் ஆய தோன்றல் வதைபுரி வரைபுரி புருடமேதம் வகுப்ப ஓர் மைந்தர் கொள்வான் சிதைவு இலான் கானகம் தேர்கொண்டு அடவிகள் துறவி சென்றான். நல்தவ ரிசிகன் வைகும் நனை வரும் பழுவம் நன்னி கொற்றவன் வினவலோடும் இசைத்தனர். குமரர் தம் உள் பெற்றவள் இளவல் ஏற்கே என்றனள். பிதாமுன் என்றான் மற்றைய மைந்தன் நாக்கு மன்னவன் தன்னை நோக்கி கொடுத்தருள் வெறுக்கை வெண்டிற்று ஒர்க்கம் ஆம் விழுமம் குன்ற எடுத்தனை வளர்த்த தாதைக்கு என்று அவன் தொழுது வேந்தன் தடுப்ப அருந்தேரின் ஏறி தடையிலா படர்த்தோளோடு சடற்கதிர் கடவுள் வானத்து உச்சி சூழல் புக்கான். அவ்வையின் இழிந்து வேந்தன் அருங்கடன் முறையின் ஆற்ற செவ்விய குறிசல் தானும் சன்றனன் நியமம் செய்வான் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை ஆண்டு காண கவ்வையினோடும் பாத கமலம் அது உச்சி சேர்ந்தான். பிறப்போடு வணக்கம் செய்த விடலையை இனிது நோக்கி சிறப்புடை முனிவை என்னே பெருமாள் செப்புக என அறப்பொருள் உணர்ந்தோய் எந்தன் அன்னையும் அந்தன் தானும் உறப்பொருள் கொண்டு வேந்தற்கு உதவினர் என்றான் உற்றோன். மைத்துனனோடும் முன்னோல் வழங்கிய முறைமை கேளா தத்துரல் ஒழி நீ யானே தடுப்பெண் நின் உயிரை என புத்திரர் தம்மை நோக்கி போக வந்திடும் என்ன அத்தகு முனிவன் கூற அவர் மறுத்து அகற்றல் காண எழும் கதிரவன் ஆன சிவந்தனன் இருக்கண் நெஞ்சனம் புழுங்கினான் வடவை தீய மயிர்ப்புறம் பொறியினும் துள்ள அழுங்கல் இல் சிந்தை நீர் அடவிகள் தோறும் சென்றே ஒழுங்கு அரு புலிஞர் ஆகி ஒரு துயர் உருக என்றான். மாமுனி வெகுளித்தன்னால் மடிகளா மைந்தர் நால்வர் தாம் உரு சவரர் ஆக சபித்து எதிர் சலித்த சிந்தை ஏமுறால் ஒழிக இன்னே பெருக என இரண்டு விஞ்சை மகனுக்கு நல்கி பின்னரும் குனிக்கலுற்றான். அரசனோடு ஏகி யுவத்து அணைக்குப்பு இம்மறையை ஓதி விரசுவர் விண்ணுளோரும் விரிஞ்சரும் விடைவலனோரும் உரை செறி வேள்வி முற்றும் குணது உயிர் இரு உண்டாக பிரசமென் தாரோய் என்ன பழிஞ்சோடும் பெயர்ந்து போனான். மறைமுனி உரைத்த வண்ணம் மகத்து உரை மைந்தன் ஆய சிறை உரு கழுழன் அன்னம் சே முதல் பிறவு ஊரும் இறைவர் தொக்கு அமரர் சூழ
இளவல் தன் உயிர் வேந்தன் முறை தரு முகமும் காத்தார் வடதிசை முனியும் சென்றான். வடதிசை முனியும் நன்னி மலர்கரம் நாசி வைத்து ஆங்கு இடவு பின்களையால் நைய இதயத்தூடு எழுந்து எண்ணி விடாது பல் பருவம் நிற்ப மூல மா முகடு விண்டு தடாது இருள் படலை மூட சலித்தது எத்தலமும் தாவி எயில் எறிந்தவன் யானை உரித்த நாள் புயலுறுத்தி உரிபோர்த்த நல் பண்பு என புயல் விரித்து எழுந்தலன பூதளம் குயிலுறுத்தி கொழும்புகை விம்மவே தாமம் இரண்டு உலகம் யாவையும் தாவுர நிமிர்ந்த வெங்கதிர் கற்றையும் நீங்குற கமந்த மாதிர காவலர் கண்ணோடும் சுமந்த நாகமும் கண் சும்புளித்தவே திரிவ நிற்ப செகதலத்து யாவையும் வெறுவலற்றான வெங்கதிர் மீண்டன கருவி உற்ற காகணம் எல்லாம் புகை உருவி உற்றிட உம்பர் துலங்கினார். குண்டரீகனும் புல்திரு பாகனும் குண்டை ஊர்த்தி புலிசியும் மற்ற உல அண்டர் தாமும் வந்து அவ்வையின் எய்தி வேறு என் தபோதனன் தன்னை எதிர்ந்தனர். பாதிமா மதிசூடியும் பைந்துழாய் சோதியனும் தூய் மலராலியும் வேத பராக்கரர் வேறு இலர் நீ அலால் மா தபோதன என்ன வழங்கினார். அன்ன வாசகம் கேட்டு உணர் அந்தணன் சென்னி தாழத்து இரு செங்கை மலர் குவித்து உண்ணுனல் வினை உற்றது என்று ஓங்கினான். துண்ணு தேவர்தம் சுழலுள் போயினார். இது முன்னா நிகழ்ந்தது இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இலை நீதி வித்தகன் தன் அருள் நேர்ந்த நீர் யாது உமக்கு அரிது என்றனன் ஈரிலான் என்று கோதமன் காதலன் கூறிட வென்றி வீரர் வியப்போடு உவந்து எழா ஒன்று மாதவன் தாள் தொழுது ஓங்கிய பின்றை ஏத்தி பெயர்தனன் தன் இடம். முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எய்திய பின் இருட்கனியும் போல் பவன் கங்குகளும் திங்களும் தனியும் தானும் அத்தயலும் ஆயினான். விண்ணின் நீங்கிய மின் உரியும் முறை பெண்ணின் நலம் பெற்றது உண்டே கோலோ எண்ணின் ஈது அலது என்று அறியேன் இரு கண்ணினுள்ளும் கருத்துள்ளும் காண்பேனால். வள்ளல் செக்கை கரியவன் வைகுறும் வெள்ள பார்க்கடல் போல் மிளிர் கண்ணினால் அல்லல் பூமகள் ஆகும் கோலோ எனது உள்ள தாமரையுள் உரைகின்றதே. அருளிலால் எனும்
மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணி விழுங்கலால் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ்பொருள் எல்லாம் அவள் பொன் உரு ஆயவே பூநூலாவிய பொற்கலசங்கள் ஏன் இல் ஆகத்து எழுந்தலா எண்ணினும் வாழ்நிலா முறுவாள் காணி வாய் மதி காணல் ஆவது ஓர் காலம் உண்டாம் போலோ வண்ண மேகலை தேர் ஒன்று வாழ்நடு கண் 2 கதிர் முளைதாம் 2 உள் நீ வந்த நகையும் என்று ஒன்று உண்டால் என்னும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ கண்ணல்வார் சிலைக்கால் வளைந்தே மதன் பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் என்னை எய்து தொலைக்கும் என்றால் இனி வன்மை என்னும் இது ஆரிடை வைகுமே கொள்கை கொல்லை கொதித்து எழு வார்க்கடல் பள்ள வெள்ளம் என படரும் நிலா உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் போலோ ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழிப்பைந்தோடி கண்ணியே ஆகும் வேறு இதற்கு ஐவுறவு இல்லையே கழிந்த கங்கு அரசன் கதிர்குடை விழுந்தது எனவும் மேல் திசையால் சுடர் கொழுந்து சேர்நுதர் அரு சூட்டி போய் அழிந்தது எனவும் ஆழ்ந்தது திங்களே வீசுகின்ற நிலாச்சுடர் விழுந்ததால் ஈசனாம் மதி எகலும் சோகத்தால் பூசு வெண் கவலை புனை சந்தினை ஆசை மாத அழிந்தனர் என்னவே ததையும் மலர்ந்த தார் அண்ணல் இவ்வண்ணமே மயல் உழந்து தளரும் இயல்பை சிதையும் மனத்து இடருடைய செங்கமல முகமலர செய்ய வெய்யோன் புதை இருளின் எழுகின்ற புகர் முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் நூதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான் விசை ஆடல் பசும் புறவி குரம்பதிப்ப உதயகிரி விரித்த துளி பசை ஆக மறையவர் கை நரை மலரும் நிறைபுணலும் பறந்து பாய அசையாத நெடும் வரையின் முகடுதோறும் இளங்கதிர் சென்று அலைந்து வெய்யோன் திசை ஆளும் மத கரியை சிந்துரம் அம்பிய போல் சிவந்த மாதோ பாண்டு வரும் குறி பகர்ந்து பாசறையின் பொருள் வயினின் பிரிந்து போன வண்டு தொடர் நடுத்தெரியில் உயிர் அணைய கொழுந்தனர் வர மணித்தரேடும் கண்டு மனம் களி சிறப்ப ஒளி சிறந்து மெலிவு அகலும் கற்பினார் போல் புண்டரிக முகமலர அகமலர்ந்து பொழிந்தன பூம்பொய்கை எல்லாம் என்ன அரிய மறையினோடு கிண்ணறர்கள் இசை பாட உலகம் ஏத்த விண்ணவர் முனிவர்களும் வேதியரும் கரம் குவிப்ப வேலை என்னும் மண்ணும் மணிமுழவு அதிர வான் அரங்கில் நடம்புரிவாள் இரவி ஆன கண்ணுதல் வானவன் கடைக்கச் சடை விரித்தலேன் விரித்த கதிர்கள் எல்லாம் கொள்ளடி நீத்து அங்கு ஓர் குனிவரச் சிலை தடை கை கொண்ட கொண்டல்
எல் அழித்தேர் இரவு இளங்கரத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்ப அல் அழிக்கரை கண்டான் ஆயிரவாய் மணிவிளக்கம் அழலும் சேக்கை தொல் அழி துயிலாதே துயர் அழி நெடுங்கடலுள் துயில்கின்றானே. ஊழி பேர்ந்தன கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர உறக்கம் நீத்த சூழி யானையின் ஏந்தும் எழுந்து தோல் நியம் துறை முடித்து சுருதி அன்ன வாழி மாதவர் பணிந்து மணக்கு இனிய தம்பியோடும் வம்பின் மாலை தழும் மணி மௌலித்தர் சனகன் பெரும் வேள்வி சாலை சார்ந்தான். முடிசனகர் பெருமானும் முறையாலே பெரும் வேள்வி முற்றி சுற்றும் இடிக்குரலின் முரசு இயம்ப இந்திரன் போல் சந்திரன் தோய் கோயில் எய்தி எடுத்த மணிமண்டபத்துள் தவத்து முனிவரோடும் இருந்தான் பைந்தார் வடித்த குனிவரி சிலை கைமைந்தனும் தம்பியும் அருங்கின் இருப்பமாதோ. இருந்த குலகுமரர் தமை இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி அருந்தவனை ஆடி வணங்கி யாரை இவர் உரைத்திடுமின் அடிகள் என்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பார் பெருந்தகைமை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான். முன்னூற்றி